எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துற தொண்டாமுத்தூர் தொகுதி தற்போது தமிழக அரசியல்ல முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் அமைச்சிருக்க இந்த தொகுதி நகர்ப்புற வளர்ச்சியும் கிராமப்புற வாழ்க்கையையும் இணைத்த ஒரு தனித்துவமான பகுதி. விவசாயம், சிறு தொழில்கள், கல்வி மற்றும் சுற்றுலா வாய்ப்புகள் ஆகியவற்றால இந்த பகுதி வளர்ச்சிக்கு பெரிய சாத்தியங்கள் கொண்டதா கருதப்படுது. குறிப்பா மருதமலை மற்றும் சுற்றி இருக்க இயற்கை வளங்கள் இந்த பகுதியோட முக்கிய தனி சிறப்பு. இதனால தொண்டாமுத்தூர் தொகுதி அரசியல் மட்டும் இல்லாம பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கும் முக்கிய மையமா பார்க்கப்படுது. எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அதிமுக கட்சியோட முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல வலுவான அரசியல் ஆதரவை பெற்றிருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளோட தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிய அவரு பின்னர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு. அவரோட அமைச்சரக காலத்துல நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வசதி, சாலை அமைப்பு போன்ற துறைகள்ல பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதன் மூலம் அவர் நிர்வாக திறன் கொண்ட தலைவரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரு. சமீபத்திய அரசியல் சூழல்ல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் தொகுதியில அரசியல் போட்டி அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தற்போதைய திமுக அரசு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் கூறும்போது, கோயம்புத்தூர் பகுதியில தற்போதைய அரசு பெரிய அளவுல புதிய திட்டங்கள்ல செயல்படுத்தலேனும் அவர்கள் கூறும் பல திட்டங்களும் முன்னாள் ஆட்சியில தொடங்கப்பட்டவையோட தொடர்ச்சியினும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நகர வளர்ச்சி மந்தமாகிருச்சுன்னு அடிப்படை வசதிகள் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பதிலளித்த திமுக தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்திருக்கு. அவர்கள் கூறும்போது, கோயம்புத்தூர்ல பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கணும், சாலை மேம்பாடு, குடிநீர் வசதி, கழிவு மேலாண்மை மற்றும் ஸ்மார்ட் நகர திட்டங்கள் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் மக்கள் நலனுக்காக பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இப்படி இரு தரப்பினர் கருத்து மோதல் தேர்தல் நெருங்கும் வரை தீவிரமா நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.